ஏம்மா பார்த்தீங்கன்னா, இப்போ 3 நாளா நைட்டு வீடியோவே போடுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில வீடியோவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா தான் போடுதேன். மத்தியானம் தான் போடுதேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சூழ்நிலை வந்து கொஞ்சம் பரபரப்பா ஒரு மனபாரமாவே சுத்திக்கிட்டு இருக்கு 3 நாளா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அ நான் சொல்லுதேன் கேமராங்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார வீட்ல இருக்கும். அவைங்க நெறைய துட்டு வச்சிருப்பாவ, அத பாதுகாக்கிறதுக்கு வச்சிருப்பாவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல இப்போ அத்தியாவசிய தேவையாவும் ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க. ஆடம்பரமா தேவையா இருந்து, இப்போ அத்தியாவசிய தேவையாவும் கேமரா ஆயிட்டு. ஆனா வந்து நம்மளே மாரி கஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருந்தது. யாராவது இப்படி அவுட்டர்ல வீடு கட்டியிருக்கி அவுட்டருன்னு இல்ல. நம்ம வீட்ட சுத்தி ஒரு 20 வீடு கிட்ட இருக்கு. நம்ம ஊரோட சேர்ந்து தான் இருக்கோம். ஆனா இந்த கொஞ்சம் தான் இந்த சைடு வயக்காடு இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, கேமராங்கும்போது நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம். என்னன்னு 2 காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு துட்டு செலவு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்ல என்ன இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு, கேமரா வைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுத்தனம். அப்படி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஒண்ணும் இல்லங்கிறது எப்படி தெரியும் அடுத்தவனுக்கு சொல்லுங்க? நம்ம வீட்ல ஏறி வந்து, அதுக்கப்புறம் அவன் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வீட்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது. நம்மளே இருக்கத போட்டு தானே வீட்ட கட்டியிருப்போம். அப்புறம் நம்ம வீட்ல ஸ்டாக் வைக்கிறதுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? ஏற்கனவே பிள்ளை இப்போ தான் காலேஜ் போறா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு அந்த செலவு, இந்த செலவுன்னு ஆகிக்கிட்டு இருக்க நேரத்தில, இது வேற ஒரு செலவு. இது கொஞ்சம் நெஞ்ச செலவு ஆக மாட்டேங்குது. எக்கச்சக்க செலவாகுது. அப்புறத்தில ஒயரிங் கீயருமா அங்கேயும் இங்கேயுமா போட்டு வச்சிருந்தா, எப்படி ஒரு ஏற்கனவே மனப்பதட்டத்தில இருக்கு. யாருடா இது வீட்டுக்குள்ள நடமாடுத மாணிக்கு இருக்கே! வீட்டுக்குள்ள இல்ல, அவுட்டர்ல தான். வீட்டுக்குள்ள வர முடியாது. அவுட்டர்ல தான். ஆனா யாரோ நடமாடுதாங்க. நமக்கு தேவையில்லாத ஆளுங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அதனால தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏற்கனவே அந்த மாதிரியான பதட்டத்தில கொஞ்சம் அடையாளங்கள் தெரியுது. ஏதோ ஒருத்தவங்க 3வது மனுஷங்க ஏதோ நடமாடுதாங்க அப்படிங்கிற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனப்பதட்டமாவும் இருக்கு. அதுக்கு தான் இப்போ கேமராவும் வச்சிருக்கு. "யாருடா நீ நடமாடுது?" அப்படிங்கிற மாரி கேட்கறதுக்கு தான். "எதுக்குடா நீ நடமாடுத? உனக்கு என்னடா இங்க தேவை இருக்கு? இங்க ஒண்ணுமே இல்லையே! நானே இருக்கத போட்டு தான் வீட்ட கட்டி வச்சிருக்கேன். நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு இருக்க துட்டெல்லாம் போட்டு வீட்ட கட்டியாச்சு. அப்புறம் இங்க வீட்ல என்னத்த வைக்க? ஒண்ணும் இல்லையே! நானே ஃபீஸ் கட்டுறதுக்கே அங்கேயும் இங்கேயுமா திரட்டிக்கிட்டு வர நேரத்தில, இதில வேற நீ வேற எதுக்குடா நடமாடுத? உனக்கு ஒரு பைசா தேறாதே!" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த அந்த ஒரு மொகர யாருன்னு பார்க்கணும்ல ஆனா. அதுக்காக தான் இப்போ கேமரா வைப்போம். நடமாடுது சரி கிடையாது. என்ன இருந்தாலும் சேஃப்டி கேமரா சேஃப்டி அப்படிங்கிறத விட யாரு நமக்கு ப்ரூஃப் கிடச்சிரும். யாருன்னு தெரிஞ்சா கூப்பிட்டு ஒண்ணு எதுக்குடா அங்கே நடமாடுதுன்னு கேட்கலாம். இல்ல நம்ம பேச்ச கேட்கலன்னா, நம்ம இப்போ யார் பேச்ச கேட்பாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லிடலாம் என்ன. அதுக்கு தான் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோமா. அதனால இதுக்கே அலைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அதே யோசனையா இருந்ததுனால நமக்கு வந்து வீடியோவே சரியா எடுக்கல. இனிமேல் கரெக்டா வீடியோ போடுவேன். சரியா?